ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பொங்கல் பரிசு தொகுப்பு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, முதல் தடவை வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வீடியோ முழுவதும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும், சரிங்களா நண்பர்களே? வாங்க, சற்று முன் கிடைத்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நண்பர்களே. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் அனைத்து ரேஷன் கார்டுகளிலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி முதலமைச்சர் அவர்கள் சைதாப்பேட்டையில் தொடங்கி வைக்கிறார் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டது. இதற்காக தமிழக அரசு 250 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,20,94,585 பேர் ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என மண்டல இணைப்பதிவாளர் தலைமையில் ரேஷன் கடை மூலம் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பில் பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்த ரூபாய் 1000 இடம்பெறவில்லை. இந்த ஆண்டு நிதி நெருக்கடி காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்படவில்லை என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்குவதற்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சியினரும் அதிருப்தி தெரிவித்தனர். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கும் தொடர்பாக நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனை ஈடுபடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ள அரிசி, பருப்பு, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ரேஷன் கடைகளில் தயார் நிலையில் உள்ளன. தற்போது 95% பேருக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. சிலர் வெளியூருக்கு சென்று இருப்பவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய டோக்கன்கள் அந்தந்த ரேஷன் கடை மூலமாகவும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இப்போ இன்னொரு மகிழ்ச்சி செய்தி வந்துள்ளது. தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வருகிற 10ஆம் தேதி அவரவர் வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 செலுத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் அவர் கூட வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப் போவதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பின் வழங்குவதன் ஒரு பகுதியே ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் அவர்களுக்கான ஊக்கத்தொகை தற்போது அறிவிக்கப்பட்டது. விற்பனையாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை அவர்களது பணியில் கையாளும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 50 காசு ஊக்கத்தொகை வழங்க கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் டோக்கன் வாயிலாக பொங்கல் பரிசு தொகுப்பு அவரவர் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றவர் இன்று யார் யாருக்கு தேதி நேரம் குறிப்பிட்டிருக்காங்களோ அவர்கள் போய் ரேஷன் கடைகளில் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஆனால் இந்த வருடம் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 இடம்பெறவில்லை என்று மக்கள் பெரிதும் கவலை அடைந்துள்ளனர். சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் வருகிறேன். ஓகே, பாய் நண்பர்களே, நன்றி, வணக்கம்.